கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தம் 224 தொகுதிகளில் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 2615 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 5,31,00,000க்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க வசதியாக மாநிலம் முழுவதும் 58,200 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் பெங்களூருவில் உள்ள ஜெயநகர் பகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது வாக்கை செலுத்தினார். இதேபோல பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பா தனது சொந்த தொகுதியான சிகாரிபுராவில் வரிசையில் நின்று வாக்களித்தார். எடியூரப்பா 8 முறை வெற்றி பெற்ற சிகாரிபுரா தொகுதியில் தற்போது அவரது மகன் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. Come back. Jangan pilih Pak. கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது வாக்கினை பதிவு செய்தார். பெங்களூரு சாந்தி நகர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் பிரகாஷ் ராஜ் வாக்களித்தார். வாக்குப்பதிவு தொடங்கிய 7 மணிக்கே பொதுமக்களுடன் வரிசையில் நின்று பிரகாஷ் ராஜ் தனது வாக்கினை பதிவு செய்தார். கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவகுமார் சிலிண்டருக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். விலையேற்றம் குறித்து பேசி ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி தற்போது சிலிண்டர் விலை உச்சத்தை எட்டியிருப்பதை மறந்துவிட்டதாகவும் அவருக்கு இதை ஞாபகப்படுத்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தேர்தல் நாளான இன்று வாக்குச்சாவடியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் சிலிண்டருக்கு பூஜை செய்து வழிபாடு நடத்திய பின்பு வாக்களிக்க செல்ல வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அவரது குடும்பத்தினரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக கர்நாடகாவின் சித்தாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் மணிகண்டன் ரத்தோட் பேசிய ஆடியோ வெளியானது. இந்நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே.எஸ். அழகிரி சார்பில் அக்கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபுவை நேரில் சந்தித்து புகார் மனு வழங்கியுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் நீக்கப்பட்டு புதிய அமைச்சராக மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நாளை பதவியேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். அவர் பதவியேற்ற பிறகு இலாகா மாற்றம் குறித்த தகவல் வெளியாகும். நாளை அமைச்சராக டிஆர்பி ராஜா பதவியேற்க உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் டுவிட்டரில் வெளியிட்ட பதிவில் தன்னை வளர்த்து ஆளாக்கிய நவீன தமிழகத்தின் சிற்பியான கலைஞருக்கும் தங்கள் குடும்ப தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 உயிர் சகோதரர் உதயநிதிக்கும் மனமார்ந்த நன்றி என தெரிவித்துள்ளார்.
தமிழக அரசின் 2 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருவேற்காடு மற்றும் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செந்நீர்குப்பம் பகுதிகளில் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் திருவேற்காட்டில் நடந்த கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செந்நீர்குப்பம் பகுதியில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதாக செய்தி வந்தவுடன் பொதுக்கூட்டத்தின் மேடையில் ஏறாமல் அப்படியே காரில் வேகமாக கிளம்பி சென்றார். தமிழக ஆளுநரை யாரோ ஆட்டி படைப்பதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். ஆளுநரை ஊக்குவிப்பதால் திமுக துவண்டு விடாது என்று தெரிவித்துள்ள துரைமுருகன், திமுக ஆட்சியை ஒன்றும் கலைத்துவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் கூற முடியாது என்று தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆளுநரை கடுமையாக விமர்சனம் செய்வதும் ராஜினாமா செய்ய கூறுவதும் சரியல்ல என்று கூறியுள்ள அவர் திமுக தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறினார். தமிழக ஆளுநர் மிகப்பெரிய அரசியல்வாதியைப் போல ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருப்பதாக திமுக பொருளாளரும் அக்கட்சியின் எம்பியுமான TR பாலு குற்றம் சாட்டியுள்ளார். தத்துவ ஞானியைப் போலவும் ஆளுநர் பேசிக் கொண்டிருப்பதாக தெரிவித்த TR பாலு, ஆளுநர் RN ரவி திறமை இல்லாதவர் என்று விமர்சித்தார். சிதம்பரம் தீட்சிதர்களின் குழந்தைகளுக்கு இருவிரல் சோதனை நடத்தப்பட்டதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளது மூலம் குழந்தை திருமணம் நடந்ததை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்றுதானே அர்த்தம் என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார். தீட்சிதர்கள் மீது தனிப்பட்ட பகை கிடையாது என்றும் அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார். மேலும் குழந்தை திருமணத்தை தடுத்ததை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என ஆளுநர் கூறுவதாகவும் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் வேந்தராக செயல்பட வழிவகை செய்யும் சித்தா பல்கலைக்கழக மசோதா UGCயின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாக ஆளுநர் தெரிவித்திருந்த நிலையில் மசோதா விதிகளுக்கு புறம்பாக இல்லை எனவும் இவ்விவகாரத்தில் அரசின் முடிவே முக்கியம் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இசை பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக இருந்ததாக தெரிவித்த அவர் பல்வேறு மாநில பல்கலைக்கழகங்களில் முதலமைச்சர்கள் வேந்தர்களாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் என்றால் பலருக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாததால் சிலருக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கட்சி பார்த்த நலத்திட்டங்களை வழங்கவில்லை என்று தெரிவித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி 234 தொகுதிகளையும் தனது தொகுதியாகவே முதல்வர் பார்ப்பதாக கூறினார். கோவை மாவட்டத்தில் உள்ள அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மாவட்டத்தின் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கை மனுக்களை வழங்கினர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த SP வேலுமணி, திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு புதிய திட்டம் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என்றும் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களும் வேகமாக முடிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாலை பணியாளர்கள் பணிக்கு திரும்பவில்லை எனில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாலை பணியாளர்களுக்கு உயர் பதவி வழங்குவது தொடர்பான எந்த விதியும் நடைமுறையில் இல்லை என தெரிவித்தார். நியாய விலை கடைகளில் UPI QR கோடு மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மண்டல பதிவாளர்களுக்கும் கூட்டுறவு சங்க பதிவாளர் அனுப்பிய சுற்றறிக்கையில் காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள 683 நியாய விலை கடைகளிலும் QR கோடு குறியீடு மூலம் ரொக்கமற்ற பண பரிவர்த்தனை செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் இம்மாத இறுதிக்குள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்னர் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று வரும் 14ஆம் தேதி காலை வங்கதேசம் மற்றும் மியான்மர் இடையே கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தடை விதித்து மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இத்தடைக்கு எதிராக திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் திரைப்படத்திற்கு தடை விதிக்க சட்டம் ஒழுங்கை காரணம் காட்ட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு திரையரங்க உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை மறைமுகமாக தடை செய்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. IPL தொடரில் பெங்களூரு அணியை பந்தாடி மும்பை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 199 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய மும்பை அணி 16.3 ஓவர்களிலேயே 200 ரன்கள் இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. மும்பை அணியில் அதிரடியாக ஆடிய சூரியகுமார் யாதவ் 35 பந்துகளில் 83 ரன்கள் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். IPL தொடரின் 55வது லீக் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் சென்னை டெல்லி அணிகள் மோத உள்ளன. இதை முன்னிட்டு சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் டெல்லி அணி வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். சென்னை அணியில் கேப்டன் தோனி, ராயுடு, ஸ்டோக்ஸ் உள்ளிட்டோர் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டனர். வீரர்களுக்கு ஃபீல்டிங் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. காயத்தால் அவதிப்பட்ட சென்னை வீரர் பென் ஸ்டோக்ஸ் களமிறங்க தயாராக உள்ளதாக பயிற்சியாளர் மைக் ஹஸி தெரிவித்துள்ளார். டெல்லி அணி கடந்த சில போட்டிகளில் அபாரமாக ஆடி வரும் நிலையில் அவர்களை வீழ்த்த சிறப்பாக ஆட வேண்டும் என மைக் ஹஸி தெரிவித்தார். மேலும் சென்னை அணியின் பேட்டிங் யூனிட் நன்றாக உள்ளது என மகிழ்ச்சி தெரிவித்த அவர் சிவம் துபே எதிரணிகளுக்கு மிகவும் சவாலாக விளங்குவதாக தெரிவித்தார். டெல்லி அணியில் ரிஷப் பண்ட் இல்லாதது சவாலாக அமைந்துள்ளது என அந்த அணியின் துணை பயிற்சியாளர் ஷேன் வாட்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெல்லி அணியில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததே அடுத்தடுத்த தோல்வியை சந்திக்க காரணம் என்றும் ரிஷப் பண்ட் இல்லாதது டெல்லி அணிக்கு பின்னடைவாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னை அணியில் தோனி ஒரு சூப்பர் பவர் என புகழாரம் சூட்டிய ஷேன் வாட்சன் தோனியின் கணக்கிடும் திறனும் அனுபவமும் அபாரமானது என்றார். IPL தொடரில் தனக்கு மிகவும் அபிமானமான அணி சென்னை என பிரபல நடிகை சன்னி லியோன் கூறியுள்ளார். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரசிகர்களின் கேள்விக்கு பதிலளித்த சன்னி லியோன் கிரிக்கெட்டில் தனக்கு மிகவும் பிடித்த வீரர் தோனி என்றும் IPL தொடரில் மிகவும் பிடித்த அணி சென்னை என்றும் பதிவிட்டுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் ஒரு லெஜண்ட் என கூறியுள்ள சன்னி லியோன் கால்பந்தில் சிறந்த வீரர் மெஸ்ஸியா ரொனால்டோவா என்று கேட்டால் இந்திய வீரர் சுனில் சேத்ரியை தேர்வு செய்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. அதன்படி நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடிய பாகிஸ்தான் வீரர் ஃபாகர் ஜமான் ஏப்ரல் மாதத்தின் சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல தாய்லாந்து அணியைச் சேர்ந்த 23 வயதையான நரியமோல் சாய்வாய் ஏப்ரல் மாதத்தின் சிறந்த வீராங்கனையாக ICC அறிவித்துள்ளது. முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் சுய உதவிக் குழுக்களின் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் உள்ள சுய உதவிக் குழுக்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, பகுதி அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என்பன உட்பட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் பின்லாந்து, ஸ்வீடன், அமெரிக்கா நாடுகளுக்கு செல்ல உள்ளனர். வரும் 12ஆம் தேதி வெளிநாடுகளுக்கு செல்லும் அவர்கள் 18ஆம் தேதி தமிழகம் திரும்புகின்றனர். இந்த வெளிநாட்டு பயணங்களில் பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் பங்கேற்கிறார். மதுரை மாவட்டம் சூரக்குளத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவிக்கு தமிழில் 100க்கு 138 மதிப்பெண் முடிவு வந்ததால் குழப்பமடைந்துள்ளார். 3 பாடங்களில் அதிக மதிப்பெண் இருந்தும் பட்டியலில் தேர்ச்சி பெறவில்லை. ஃபெயில் என்று வந்துள்ளது. 600க்கு 514 மதிப்பெண்கள் எடுத்துள்ள போதும் 3 பாடங்களில் தோல்வி என்று வந்துள்ளதால் அடுத்து என்ன செய்வதென்றும் தெரியாமல் மாணவி தவித்து வருகிறார்.
+2 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஒரே திருநங்கை ஸ்ரேயா என்ற மாணவி மேற்படிப்பு படிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணவேணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்த திருநங்கை மாணவி ஸ்ரேயா நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட செயலாளர் மதுரா செந்திலை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கால்சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த இளைஞரின் செல்போன் வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே ஒப்பந்த ஊழியரான ஹரீஸ் ரஹ்மான் கோழிக்கோடு அலுவலகத்திற்கு பணிக்கு சென்றுள்ளார். அப்போது கால்சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த அவரது மொபைல் போன் எதிர்பாராத விதமாக திடீரென வெடித்தது. இதில் காயமடைந்த அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்டு மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த தீரா என்ற பெண் சிறுத்தை பூங்காவிற்குள் மற்றொரு சிறுத்தையுடன் சண்டையிட்டு உயிரிழந்தது. ஏற்கனவே சாஷா என்ற சிறுத்தை இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்பிருந்தே சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு மார்ச் மாதம் இறந்தது. இதையடுத்து ஏப்ரல் மாதத்தில் 2வது சிறுத்தை ஒன்றும் உயிரிழந்தது. தற்போது 3வது சிறுத்தையும் உயிரிழந்தது. இதனிடையே கடந்த 3 மாதங்களில் 3 சிறுத்தைகள் இறந்துவிட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா கொண்டுவரப்பட்ட பெண் சிறுத்தை உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த பெண் சிறுத்தை தக்ஷா படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. உயிரிழந்த சிறுத்தை மீது காணப்பட்ட காயங்கள் புணர்ச்சி முயற்சியின் போது ஆண் சிறுத்தையுடனான மோதலின் போது ஏற்பட்டதாகவும் இனச்சேர்க்கையின் போது இந்த மோதல் இயல்பானது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் பிடிஐ கட்சியின் தலைவருமான இம்ரான்கான் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்குகளிலிருந்து ஜாமீன் பெறுவதற்காக இம்ரான்கான் உயர்நீதிமன்றம் சென்றார். அப்போது உயர்நீதிமன்றத்தின் வாசலில் குவிக்கப்பட்டிருந்த அந்நாட்டு ரேஞ்சர்ஸ் எனும் அதிரடி படையினர் இம்ரான்கானை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இம்ரான்கான் கைது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைதானதை கண்டித்து பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாகூரில் உள்ள ராணுவ உயரதிகாரிகள் குடியிருப்பு மற்றும் ராவல்பிண்டியில் உள்ள ராணுவ தலைமையகம் ஆகியவற்றை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். போராட்டத்தின் போது வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். साहब आप उमेर को फोन பாகிஸ்தானின் லாகூர் நகரில் இம்ரான்கான் கைதுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். நீதிமன்றத்தில் ஆஜராக சென்றவரை போலீசார் கைது செய்தது ஏன் என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர். ஒரு சிலர் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் பதிலுக்கு போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் விரட்டியடித்தனர். கைதாவதற்கு முன்பு பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பேசியதாக கூறப்படும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சு மக்களிடம் வந்து சேர்வதற்குள் சட்டத்திற்கு புறம்பான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பேன் என அவர் கூறியுள்ளார். அடிப்படை உரிமைகள், சட்டம் மற்றும் ஜனநாயகம் ஆகியவை புதைக்கப்பட்டுவிட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இம்ரான்கான் பேசியுள்ளார். பாகிஸ்தானில் நடக்கும் நிகழ்வுகளை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இம்ரான்கான் மீது 100க்கும் அதிகமான வழக்குகள் உள்ளன. இதில் காதர் டிரஸ்ட் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு காவல்துறை தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மேடையில் அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது போதை ஆசாமி ஒருவர் கீழே இருந்து சேட்டை செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மானாமதுரையில் திமுகவின் 2 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த போதை ஆசாமி சின்ன சின்ன சேட்டைகள் செய்தபடி கையை ஆட்டிக் கொண்டிருந்தார். கோவையில் தனியார் பேருந்து ஒன்றிலிருந்து திடீரென வெளியேறிய புகையால் அச்சமடைந்த பயணிகள் அலறியடித்து வெளியேறினர். என்ஜின் பகுதியிலிருந்து திடீரென புகை வெளியேறி பேருந்து முழுவதும் பரவியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை சாலையோரமாக நிறுத்தினார். பயணிகள் அலறியடித்தவாறு பேருந்திலிருந்து இறங்கி ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சூடானிலிருந்து ஆபரேஷன் காவிரி திட்டம் மூலம் நாடு திரும்பியவர்கள் மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி செலுத்தியுள்ளார்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு தமிழகத்தில் உள்ள விமான நிலையங்களுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மஞ்சள் காய்ச்சல் தடுப்பூசி செலுத்தாத பயணிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்கள் 6 நாட்கள் தனிமையில் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் அதிவேகமாக வந்த கார் சாலையோர உணவகத்தின் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பயணத்தின் முதல் பகுதியை நடிகர் அஜித் குமார் நிறைவு செய்துள்ளார். நடிகர் அஜித் பயணம் செய்த இடங்களின் வரைபடத்தை அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சென்னை திரும்பியுள்ள நடிகர் அஜித் மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகும் தனது விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியில் சுற்றுலா வந்த பெண்மணிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும்போது அவர் மயங்கி கீழே விழுந்ததால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கவிஞர் ரவீந்திரநாத்தின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது படத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மரியாதை செலுத்தினார். இதேபோல கொல்கத்தாவில் மற்றொரு இடத்தில் நடைபெற்ற ரவீந்திரநாத்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி பாட்டு பாடி அசத்தினார். তব ভবনে মোরে আরো 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 দাও স্থান, মোরে আরো 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 দাও স্থান, প্রাণ ভরিয়ে তৃষা হরিয়ে মোরে আরো আরো. இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யாவின் வெற்றியை குறிக்கும் வகையில் தலைநகர் மாஸ்கோவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் அதிநவீன ராணுவ வாகனங்கள், வண்ணமயமான சீருடை அணிந்த ராணுவ வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் ராணுவ அணிவகுப்பை கண்டுகளித்தனர். மாமன்னன் படத்தின் புதிய புகைப்படம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள மாமன்னன் படம்
ஜூன் மாதம் வெளியாகிறது. AR ரஹ்மான் இசையில் வடிவேலு ஒரு பாடலை பாடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் படத்தின் புதிய அப்டேட் இன்று காலை வெளியாக உள்ளது. தனுஷ் திரை உலகிற்கு அறிமுகமாகி 21 ஆண்டுகள் கடந்ததை முன்னிட்டு கேப்டன் மில்லர் சார்ந்து புதிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. நடிகர் RJ பாலாஜியுடன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த புகைப்படம் இணையதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. இது ஒரு பொன்மாலை பொழுது என பதிவிட்டு புகைப்படத்தை RJ பாலாஜி பகிர்ந்துள்ளார். RJ பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் படம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதில் லோகேஷ் கனகராஜ் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல மலையாள நடிகை பிரியா வாரியர் மாலத்தீவில் கோடை விடுமுறையை கொண்டாடி வருகிறார். பிகினி உடையில் கோடை விடுமுறையை கொண்டாடும் வீடியோவை பிரியா வாரியர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.